ஹாய்ங்க. வெல்கம் பேக் டு திகழ்நிதி யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோனா, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். திருமூர்த்தி மலையிலேருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்துட்டு, அத 2 டேஸ்க்கு அப்புறம் சித்திரக்கனி அன்னைக்கு பகவதி அம்மன் கோவிலுக்கு செலுத்துறதா இருந்ததுன்னு சொன்னேன்லங்க. அதோட வீடியோ தான். வாங்க பார்க்கலாம். ஆ எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க. தம்பி தூங்கிட்டு இருக்கங்காட்டி, அப்புறம் சார் எந்திரிச்சுட்டு குளிப்பாட்டி வச்சுட்டு, அவருக்கு கொஞ்சம் வயித்து குடுக்கணுமல்லங்க. அதனால குடுத்துட்டு, அப்புறம் நானுமே போயிட்டேன். நான் கரெக்ட் டைமுக்கு போயிட்டேன்லங்காட்டி, கொஞ்சம் முன்னாடியே போயிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கரமிச்சு தான் தீர்த்தமெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் சாமியெல்லாம் கும்பிட்டேங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல அக்கா, குழந்தைய எல்லாமே சிரிச்சு பேசிட்டு இருந்தோம். கொஞ்சம் டைம் ஆன மாரி இருந்துச்சு. அதனால எல்லாமே ஜாலியா நின்னு பேசிட்டு இருந்தோம். அப்புறம் பேசிட்டு அதுக்கப்புறம் தீர்த்தம் இது சாமிய வந்து எடுத்துட்டு போலாம் அப்படின்ட்டு சாமியும் எடுத்துட்டு எல்லாமே தீர்த்தம் எடுத்தோம். அம்மன் கொட்டு மேளம் போட்டுட்டு சாமி எல்லாம் எடுத்து வைக்கிறதா இருந்துச்சு. மேளம் அடிச்சோனையுமே நெறைய பேத்துக்கு சாமி வந்துருச்சு. அப்புறம் சாமியெல்லாம் வந்துட்டு அவங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தீர்த்தம் எடுத்தாச்சுங்க. இங்கேயே பயங்கரமான வெயில் வந்துருச்சு. போக போக சொல்ல அளவே இல்லைங்க. அத விட வெயில் வந்துருச்சு. நடக்கவே முடியல. இருந்தாலுமே முன்னாடி லாரியில தண்ணி விட்டே போனாங்க. தம்பி வந்துட்டு பவின்னு ஒரு அக்கா, அவங்க வாங்கி வச்சுட்டாங்க. லாஸ்ட் வரைக்கும் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி விளாண்ட்டு நல்லா ஜாலியா போயிட்டோம். ஒரு வழியா கோவிலுக்கு போயாச்சு. அப்புறம் கலசமெல்லாம் அவுத்துங்க. அப்புறம் சாமிக்கு தீர்த்தம் ஊத்தியாச்சு. ஊத்திட்டு சாமிக்கு வந்துட்டு அபிஷேக பூஜை நடந்துட்டு இருந்தது. அதனால எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. போன வருஷத்த விட இந்த வருஷத்துல பயங்கர கூட்டம். சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அன்னதானம் எல்லாமே காலையிலயும் அன்னதானம், மதியானத்துக்கு அன்னதானம் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அத்தி அக்காங்கூடலாம் உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருந்தோம் பூஜை நடக்க வரைக்குமே. தம்பி, பாப்பாங்களுக்குலாம் சொல்றக்கு அளவே இல்ல. எல்லாமே சொந்தக்காரங்க, எல்லாமே தெரிஞ்சவங்க. அவங்க பேசாம சுத்திட்டு இருந்தாங்க ஜாலியா. எல்லா குழந்தைங்களுமே இந்த மாரி ஃபங்ஷன் அப்டின்னா எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு அவங்க பேசாம சுத்த ஆரம்பிச்சுருவாங்க. நம்மளையெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் அழகா பேசி சிரிச்சுட்டு, குட்டி பாப்பா ஹாய் சொல்லுடா அத்திக்கின்னு சொன்னா, அவ லைட்டா தான் தொட்டு பார்க்குறாங்க. நமக்கு ஹாயே சொல்ல மாட்டேங்கிறா. அப்புறம் பாப்பாங்க எல்லாத்துக்கூடயும் ஜாலியா இருந்ததுங்க அந்த டே. அதுக்கப்புறம் சாமிக்கு பூஜையெல்லாம் முடிஞ்சது. அப்புறம் சாமி கும்பிட்றவங்கலாம் போய் லைனா கும்பிட்டுருந்தாங்க. சாப்பிட்றவங்களும் சாப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் நாங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. சூப்பரா அலங்கரிச்சிருந்தாங்க. சொல்லப்போனா ஒரு 2022 சம்திங் 23லாம் அடிக்கி ஒரு டைம் நான் அங்கேயே தான் போவேன் ஃப்ரைடே. இப்போ தம்பி பிரெக்னன்ட் ஆயி நான் தம்பி பொறந்ததுக்கப்புறம் போக முடியறதில்ல. நெறைய டைம் போய் அழுதது உண்டு அந்த கோவில்ல. அவ்ளோ ஒரு இதா இருக்கும். பட் எல்லாமே நெனச்சதெல்லாம் நடக்கும். அவ்ளோ ஒரு சக்தி வாய்ந்த கோவில். அப்புறம் இந்த டைம் போயிட்டு நானுமே சாமி கும்பிட்டேன். வந்துட்டேன். அடிக்கு ஒரு டைம் வர முடியல. நீ தொடர்ந்து வர்ற அப்படின்னு நானே மனசுல வேண்டிக்கிட்டு, அப்புறம் அங்கேயே உட்காந்துருந்தோம் வீட்டுக்கு வரக்கே மனசில்ல. குட்டி சாரும் நல்லா விளாண்டுருந்தாரு. அதுக்கப்புறம் குடமிளக்கு விழா நடத்தலாமா அப்படின்ட்டு பூ கேட்டாங்க. அப்புறம் பாப்பா தான் போய் பூ எடுத்தாங்க. வெள்ள பூ குடுத்தது. கோவிலெல்லாம் கொஞ்சம் நல்லா இடிச்சு இது மாரி கட்டுற மாரி கேட்டிருந்தாங்க. கேட்டோனயுமே வெள்ள பூ குடுத்தது. எல்லாத்துக்குமே ஒரே ஹாப்பி. தாங்க முடியல எல்லாருமே கத்திட்டோம். அந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்தது. இன்னொரு அடுத்தடுத்து ஃபங்ஷன் வந்தா நல்லா தானங்க இருக்கும். மோஸ்ட்லி இங்க எந்த ஃபங்ஷனும் இல்ல. இந்த கோவில் ஃபங்ஷன் தான் அதிகம். அதனால எல்லாருமே ஹாப்பியாயி கை தட்டிட்டு ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் சரின்ட்டு நாங்களும் எல்லாமே அங்கேயே இருந்துட்டு, நாங்க கொஞ்சம் அன்னதானம் சாப்பிட்டு, அது வரைக்கும் அங்கேயே விளாண்டுட்டே தான் இருந்தோம். வீட்டுக்கு வரக்கே மனசில்ல. ஒரு வழியா வீட்டுக்குமே வந்தாச்சு. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.